மகாராஜா குழந்தைங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். கரெக்டா? இல்லை மகாரதிங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும், எல்லாருக்கும் ப்ராப்ளம் வராது. ஸோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாரு. ஸோ அதை நம்ம வந்து பாபாட்ட கொடுத்துடணும். பாபாட்ட கொடுக்கும் பொழுது மனசு உடஞ்சி போகக்கூடாது. இந்த பிரச்சனையை பற்றியே நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லாருக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். அண்ட் மோர் ஓவர், இப்போது நம்ம பாபா சொல்லியிருக்காரு, இது எல்லாமே சுகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயுமே சுகம் குறைஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது வெயில் காலத்தில் எந்நேரமும் வெயில் காலத்தில் ஏசியில் இருந்தால் தான் அந்த ஒரு கூலிங் நமக்கு அனுபவம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ யாரும் நகைக்கடை வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஏசி இருக்கும், ட்ரெஸ்ஸு, அப்போ அந்த அந்த ஏசியோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கலியுகம்ங்கிற நெருப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஏசி அப்படிங்கிற அந்த யோகா, ஞானம், ஸோ இதில் வந்து நம்ம ஆழமாக வந்து மூழ்கணும். ஓகேங்களா? ஸோ பாபா நம்ம கூட இருக்காரு. ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஃபரிஷ்தாவாக இருக்கணும். அப்புறமேட்டு நம்ம வந்து துவண்டு போகக்கூடாது. ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது பாபா கிட்ட நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு துர்கா தேவியாக, மகிஷாசுர மர்தினியாக இருக்கணும். ஸோ தூய்மையாக இருக்கணும். இந்த மொபைலுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த 3த்தை ஃபாலோ பண்ணாலே பாபாவோட ஸ்ரீமத்துக்கு முன்னாடி இந்த 3மே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் சொல்லுவாங்க பாபாவோட ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு தூய்மையாக இருக்கணும், ஃபோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஃபோனுக்கு அடிமைன்னா நான் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒர்க்குக்காக யூஸ் பண்ணலாம், யோகாக்காக யூஸ் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அதில் அடிமையாக இருக்கக்கூடாது. அண்ட் மனிதர்களோட பற்றில் போய் மாட்டக்கூடாது. இந்த 3த்தில் யார் ரொம்ப ஸ்டடியாக இருக்காங்களோ அவங்களால தான் பாபாவோட ஸ்ரீமத், அமிர்த வேலை யோகா, முரளி படிக்கிறது, கிளாஸுக்கு எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அமிர்த வேலை யோகாவில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாபாவோட ஸ்ரீமத்து பாபாவோட லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி இது 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 இல்லாமல் மாயா ஒன்று வரும். யாராவது கௌஷிக் குறுக்கில் வந்துட்டான்னு ஒரு டைலாக் இருக்குமா, அந்த மாதிரி மாயா ஒன்று வரும். அதை வேறு சமாளிக்கணும். ஸோ மாயாவை சமாளிக்கும் போது குஷியாக சமாளிப்போம். மாயா வரும்போது என்ஜாய் பண்ணுவோம். அண்டு முரளி படிக்கிறது, பாபா சென்டர் போகிறது, பரிவாரத்தோட வர சமஸ்காரம் முதல்ல டாக்டில் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இந்த 3த்தில் நீங்கள் தோத்துட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3த்தில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா என்ன நான் சொன்னேன்? காமம் தூய்மையாக இல்லாமல் மனிதர்களோட பற்றில் போய் மாட்டிக்கிட்டு ஃபோனுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மதுபன்லேயே இருந்தாலும் சரி, பாபாவோட ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா பாபாவோட லைஃபுங்கிற சாதாரண லைஃப் கிடையாது. இட்ஸ் வெரி போரிங்கான லைஃப். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் போரிங்கான லைஃப். பட் என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் பார்த்தா போராக தான் இருக்கும். ஏன்னா அப்போ எல்லோரும் 108 வர முடியாதுல்ல. பாபா அந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்காரு. ஸோ அப்போது ஒரு மேஜிக் மேன் பாபா இல்லையா? யாரெல்லாம் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாபா ரெட் கலர் கண்ணாடி கொடுத்துருவாரு. ஸோ ரெட் கலர் கண்ணாடி போட்டுட்டிங்கன்னா பாபாவாக தெரிவார். இல்லை அப்படின்னா ஓட்டை கண்ணாடி கொடுத்துருவார். ஓட்டை கண்ணாடியில் ஃபுல்லாக மாயா தான் தெரியும். ஸோ யாரெல்லாம் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ரெட் கலர் கண்ணாடி. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணணும் இல்லையா? என்ன தியாகம் பண்ணணும்? தூக்கத்தை தியாகம் பண்ணணும், டயட்டை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அவங்க ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க முடியும். ஒரு நல்லா படிக்கிற பையன் டிவியை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அவன் கோல்டு மெடல் வாங்குவான். இப்போ நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது அவங்க அம்மா அப்பா டிவியே கட் பண்ணிடுவாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேர். கரெக்டாக? நானும் எங்கள் வீட்டிலலாம் டிவி ஓடிஞ்சு நான்லாம் அந்த அளவுக்குலாம் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. படிக்கவே எனக்கு பிடிக்கல. அஃப்கோர்ஸ் எனக்கு படிக்க பிடிக்காம தான் நான் பாபா குழந்தையாகவே ஆனேன். இல்லைனா நான் ஏன் காலேஜ் படிக்கும்போது பாபா குழந்தைய ஆக போகிறேன்? எனக்கு பிடிக்காத ஒரே வாழ்க்கை அது படிக்கிற வாழ்க்கை. ஆனால் நான் நல்லா படிப்பேன். தான் எனக்கே சிரிப்பாக இருக்குது. நான் எப்பயுமே 75% தான் 10th 12th காலேஜ். ஆனால் எனக்கு படிக்கவே பிடிக்காது. ஆனால் படித்தா சூப்பராக படிப்பேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நான்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி வயரை கட் பண்ண வேணான்ட்டேன். நீங்கள் டிவி வயரை கட் பண்ணால் நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணேன் 10th படிக்கும்போது. ஸோ 10th போர்டு எக்ஸாம் கூட நான் உன்னிகிருஷ்ணன் பாட்டு தான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு உன்னிகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். நான் பாபாவை தான் அடிக்கடி உன்னிகிருஷ்ணன் சொல்வேன். எனக்கு உன்னிகிருஷ்ணன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் உன்னிகிருஷ்ணன் பாட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்து சிவபாபாவே உன்னிகிருஷ்ணன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாபா குழந்தைங்களுக்கு என்னை பற்றி தெரியும். உன்னிகிருஷ்ணனை பாபாவே மாற்றிட்டேன். ஸோ அந்த பாட்டெல்லாம் பாபாவே பாடுற மாதிரி இருக்கும். அப்போ கூட நான் 10th போர்டு எக்ஸாமில் கூட சூப்பர் சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அப்போ ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தான் பார்த்துட்ருந்தேன்.
அவரோடது பார்த்துட்டு தான் நான் 1 மணி நேரம் டெய்லி பார்ப்பேன். அது எப்படின்னா நைட் அந்த ஷோ போடுவாங்க, மதியமும் அதை ரீபீட் பண்ணுவாங்க. ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் யூடியூப்லாம் இல்லையா, டிவி மட்டும்தான். எப்படா அந்த ஷோ வரும்னு காத்துக்கிட்டே இருப்பேன். நான் மதியமே எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ ஆக்சுவலாக நாமக்கல்ல இருந்தோம். அவள் வந்து அந்த ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போர்டு எக்ஸாமே படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது. அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் போதும் விடுங்க, ஒரே ஒரு பிறவி இல்லையா. ஆனால் இது அப்படி கிடையாது. வி ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். ஸோ பாபா என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூடியூப்பில் கண்டதை பார்க்கக்கூடாது. இல்லை நல்லா படிக்கிறவங்களே எப்படி, நான் வந்து டாப்பர் கிடையாது. ஸோ என்னையெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம் பாபா விஷயத்தில். அதாவது என்ன மீன்ஸ் என்ன, நான் 10th படிக்கும்போது ஃபாலோ பண்ணாதீங்க, அந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணாதீங்க. பட் இப்போ நான் சேவையெல்லாம் பண்ணி ஏதோ குட் கேர்ளாக இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 10th படிக்கிற அந்த ஸ்டைலை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, அது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி உன்னிகிருஷ்ணன் இதெல்லாம் பார்த்தனால தான் இன்றைக்கி நான் வேலைக்கு போகல, பட் பாபா குழந்தையாயிட்டேன். பட் இருந்தாலும் நான் பார்த்துருந்தா மேபி கலெக்டர் டாக்டர் ஆகிருப்பேன். ஆனால் பாபா குழந்தையும் ஆயிருக்க மாட்டேன். ஸோ அது விட்டுருங்க, அது ஓகே. நெகட்டிவ் பாசிட்டிவ் அது விட்டுருங்க. பட் பாபாவோட லைஃப்பில் எப்படி நல்லா படிக்கிற பசங்க வந்து டிவியெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். சாக்ரிஃபைஸ் பண்ணால் தானே நம்ம கோல்டு மெடல் கிடைக்கும். இங்கேயாவது பரவாயில்ல, இந்த ஒரு பிறவியோடு முடிஞ்சுது. ஆனால் பாபாவோடது அப்படி கிடையாது, பல பிறவிக்கு தொடரும். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா, இந்த எனக்கு இந்த ஞானம் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஏன் வந்து எனக்கு இந்த எல்லோரும் கேட்பாங்க, எனக்கு ஏன் இந்த ஞானம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இயற்கையாகவே படிக்கிறது சுத்தமாக பிடிக்காத காலேஜ். காலேஜ் ஸ்கூலில் அது என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இங்கே பாபா வீட்டுக்கு வந்து ஒரே மாதத்தில் அவ்யக்த முரளி கேட்டேன். அதில் பாபா சொல்லிட்டாருப்பா, குமாரிகள் பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவைன்னு. எனக்கு பாபா இயற்கையாகவே பாபானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது கேட்டோனையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. வா, இப்படி யார் அதில் எனக்கு பாபா நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து 3 மாதம் கூட ஆகலை, +2 வரைக்கும் படிச்சுட்டு நின்றுருங்க அப்படின்ட்டாரு. எனக்கு இன்னும் ஹாப்பியாக போச்சு. கடவுளே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அவர் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட சேவை செய், என்னோட ஞானத்தை சொல்லு, என்னோடது வந்து நீ பண்ணு அப்படின்னாரு. அது என்ன தெரியல, இது நல்லா இருக்குது, அது பிடிக்கவே மாட்டேங்குது நமக்கு. புரியுதுங்களா. அங்கே ஃபுல்லாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா சத்தியமாக எனக்கு இப்போ கூட கோடிங் யாரை கேட்டால் சுத்தமாக தெரியாதுன்னா, நம்ம ஒழுங்காக படித்தா தானே அதை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு. ஏதோ வீட்டில் கம்பல் பண்ணாங்க, படித்தோம், வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். அப்பயே எனக்கு கோடிங் தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் ப்ராக்டிக்கலை அவட்ட அப்பயும் பாபா குழந்தை கடைசி வருஷம் அவகிட்ட சொன்னேன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஸோ ஃபுல்லாக அவள் தான் ப்ராக்டிக்கல் பண்ண. இப்போ அவள் ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கா காலேஜுக்கு. அது படிக்கிற போது அது பண்ணுது, நமக்கு தான் அது இன்ட்ரெஸ்ட். அப்போ கூட நான் பாபா ஞானம் தான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். காலேஜ் ஃபுல்லாக பாபா ஞானம், விச் மீன் எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக நான் பாபா ஞானம் சொல்லிட்டேன். சாருக்கே நான் சொல்லிட்டேன். எங்கள் சாருக்கே நான் என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதில் எங்கள் சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் ஆடியோவில் சொல்கிறேன். செம ஃபன்னாக இருக்கும். பாபா ஹெல்ப் பண்ணார் எனக்கு. ஸோ அவங்களாம் உட்காந்து கோடிங் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் மட்டும் உட்காந்து முரளி படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் ஃபைனல் இயர். அப்போ ரொம்ப ஈர்ப்பு பாபா மேலே. அப்போ தான் ஸ்டார்டிங் பாபா குழந்தையா. ஸோ நிறைய நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் எதையா ஒன்று தியாகம் பண்ணால் தான் கோல்டு மெடல். என் ஃப்ரெண்டு தியாகம் பண்ணான், அவள் தான் கோடிங் பண்ண, இன்றைக்கி அவள் ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கா. பட் அதை விட இப்போ நம்ம தான் கெத்து, அது வேறு விஷயம். தேவதை ஆகிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விகாரங்களை சாக்ரிஃபைஸ் அது எனக்கு தெரிஞ்சு அது ஈஸி, இதுதான் கஷ்டம். ஏன்னா அது ஒரு 4 வருஷத்தோடு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இது அப்படியா, நான் எத்தனை வருஷமாக பாவ குழந்தையாக இருக்கேன், இதையே தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஓகே, எனக்கு போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம விகாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம என்ன ஆகிறோம், தெய்வதை ஆகிறோம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதையாவது ஒன்று தியாகம் பண்ணாதான்ப்பா வாழ்க்கையில் பலன் கிடைக்கும். அப்போது வந்து விகாரங்கள் தியாகம் பண்ணால் ஸ்ரீமத் படி ஜாலியாக நடக்கலாம். இங்கே யார் ஜாலியாக இருக்காங்களோ அவங்க தான் சத்தியுகம் போக முடியும். இங்கே விரக்தியில் இருக்கவங்க சத்தியுகம் போனாலும் பிரஜை ஆவாங்க. பிகாஸ் பாபா சொல்கிறது 21 பிறவி. 21 பிறவி அப்படிங்கிறது சங்கம யுகமும் சேர்த்து தான் பாபா சொல்கிறார். ஸோ நம்ம எல்லோரும் ரெகுலராக யோகா பண்ணலாம், அப்பப்போ இந்த குட்டி ஞான டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இப்போ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.